இணைந்திருக்க இணைந்திருக்கிறவங்களை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் நேர்கள் சார்பிலும் இந்த வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறேன். ஆவியானவர் தாமே உங்களை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வழி நடத்துங்கள் பாஸ்டர். ஆமென். Thank ஆமென். you, sister. Amen. Thank you, sister. God bless you. God bless you, pastor. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவருடைய நாமத்தை உயர்த்த, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவருடைய நாமத்தினுடைய வல்லமையை அவருடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்த கர்த்தர் கொடுத்த இந்த மகா கிருபையுள்ள நேரத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சில நாட்களாக உங்கள் மத்தியிலே பசுத்த ஆவியை குறித்து நான் பேசி வருகிறேன். இந்த பசுத்த ஆவி விசுவாசிகளுக்குள்ளவும் சபைக்குள்ளவும் அவர் கிரியை செய்கிறார். விசுவாசிகளை பலப்படுத்துவது, விசுவாசிகளை உற்சாகப்படுத்துவது, விசுவாசிகளை தட்டி எழுப்புவது, விசுவாசிகளை சகல சத்தியத்தில் வழிநடத்துவது, சபை பலப்படுத்துவது, சபையில் வரங்களை கொடுப்பது, சத்தியத்தினாலே அநேகர் தேவ வசனத்தை அறிந்து கொள்ளுவதற்கு பசுத்த ஆவியானவர் உறுதுணையாய் நிற்கின்றார். அந்த பசுத்த ஆவியானவர், அவருடைய ஆவி நம்முடைய வாழ்க்கையில் நிரப்பப்பட அவர் நம்மோடு வாழ்கிறவர், நம்மை போதிக்கிறவர், நமக்கு துணையாய் நிற்கிறவர், பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர். இவ்விதமாக தேவ வசனத்தை ஆராயும் போது ஆண்டவராகிய தேவன் இந்த பசுத்த ஆவியை நமக்கு அருளிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பரத்துக்கு எடுத்து செல்லப்பட்ட பிறகு அவருடைய வருகை மட்டும் நம்மோடு கூட இருக்கவும், நம்மை பலப்படுத்தவும், நம்மை போதிக்கவும், நம்மை சகல சத்தியத்தில் வழிநடத்தவும், நம்மை கண்டித்து உணர்த்தவும், பாவத்தை எதிர்த்து வாழ்வதற்கு பலனை கொடுக்கவும், அவருடைய சித்தத்தின்படி இயேசுவானவர் எந்த சுவிசேஷத்தை கொண்டு வந்து விதைத்தாரோ அதை நினைவு பூட்டும்படியாக ஒவ்வொருவரும் இந்த ஆவிக்குள் வளர வேண்டும், ஆவியோடு இருக்க வேண்டும், ஆவியில் அனல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று பசுத்த ஆவியானவர் நமக்கு துணையாய் நிற்பதை இந்த வேதத்தின் மூலமாக பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவி நம்மை பலப்படுத்துகிறது. கர்த்தருடைய ஆவி நம்மை காப்பாற்றுகிறது. கர்த்தருடைய ஆவி நமக்கு துணையாய் நிற்கிறது. கர்த்தருடைய ஆவி நம்மை வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் நம்மை காத்து ஆதரிக்கிறது. விசுவாசத்தை விட்டு விலகாதபடி எச்சரிக்கிற ஒரு பசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கிறது என்றால் அது தேவனுடைய ஆவி. தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற ஆவி. பசுத்த ஆவியினுடைய கிரியைகள் என்ற தலைப்பில் ஒன்றாவதாக பசுத்த ஆவினாலே மறுபிறப்பு. வேத வசனத்தினுடைய ஆதாரத்தை குறித்து ஆதாரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பசுத்த ஆவியை குறித்து எடுத்து சொன்ன வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே ரெண்டொரு பாயிண்ட் உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வர நான் ஆசைப்படுகிறேன். பசுத்த ஆவியினால் மறுபிறப்பு. ஞானஸ்தானம் இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு
அவர் கொடுத்த சுவிசேஷத்தின் மூலமாக மனம் திருந்துதல் வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு வாழ்வதற்கு முற்றிலுமாக மனம் திருந்தி பாவத்தை அறிக்கையிட்டு கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கிற நிலையில் அதை முதல் தரமாக ஒரு ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லுகிறது. அந்த ஞானஸ்தானம் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவும் அந்த ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த தண்ணீருக்குள்ளே முழுகப்பட்டு தான் செய்த பாவமெல்லாம் அவையில் அறிக்கையிடப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு மேலே தண்ணீருக்கு மேலே வரும் பொழுது ஆண்டவர் இந்த ஞானஸ்தானத்தை அவரும் பெற்றுக்கொண்டார். ஞானஸ்தானத்தை பெற்ற பிறகு அவர் புறாவை போல பசுத்த ஆவி இறங்கி வந்தார் என்பதை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஞானஸ்தானம் ஒரு படி. இரண்டாவது படி, பசுத்த ஆவி வந்த பிறகு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நிரப்பினார். பசுத்த ஆவி நிரப்பினார், பசுத்த ஆவி அமர்ந்தார், பசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றார்கள். அப்போ ஒருவன் வேதம் சொல்லுகிறபடி யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், இயேசு பிரவித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் ஜலத்தினாலும் முதலாவது ஆவினாலும் பிறக்காவிட்டால், அப்போ ஜலத்தினாலே பிறக்க வேண்டும், ஆவினாலே பிறக்க வேண்டும். ஒரு மறுவாழ்வு. தண்ணீருக்குள் முழுகும் பொழுது அவன் பழைய மனிதனாக முழுகிறான். மேலே வரும்போது ஒரு புதிய சிருஷ்டியாய் வருகிறான். பசுத்த ஆவி இறங்கி வரும்போது அந்த அபிஷேகத்தினாலே நிரப்பும் போது அந்த ஆவினாலே மறுபிறப்பு. அப்போ ஆவினாலும் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தை, சத்தியம். இந்த சத்தியத்தை விசுவாசித்து இந்த பசுத்த ஆவியோரோடு வாழ்க்கை தொடங்குற நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று ஒரு புதிய மனிதனாய் ஒரு மறுபிறப்பு அடைந்திருக்கிறேனா? பசுத்த ஆவி கொடுக்கிற அவருடைய அபிஷேகத்தினாலே அவர் என்னுடைய வாழ்க்கையில் அமர்ந்து வல்லமையை கொடுக்கிறபடினாலே நான் பசுத்த ஆவியின் மூலமாக மறுபிறப்பு அடைந்திருக்கிறேனா என்ற ஒரு கேள்விக்குறியை இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாம்சத்தினால் பிறப்பதெல்லாம் மாம்சமாயிருக்கும், ஆவினால் பிறப்பதெல்லாம் ஆவியினால் இருக்கும், ஆவியாயிருக்கும். அப்போ மாம்சம் எது, ஆவி எது என்று அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கென்று ஒரு மாம்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்குள்ளே அந்த மாம்சத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களே தேவனுடைய ஆலயம். ஏது ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்த பிறகு பசுத்த ஆவியானவர் முழு கண்ட்ரோலையும் நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக் கொள்ளுகிறார். ஏனோ தானோ என்று வாழ்கிற வாழ்க்கை அல்ல, உலகத்தோடு காம்ப்ரமைஸ் வாழ்கிற வாழ்க்கை அல்ல, பாவத்தை செய்தால் பரவாயில்லை என்று
வாழ்க்கை வாழ்கிறோம்ல. பசுத்த பந்தியில் கலந்து கொள்வதற்கு முன்பதாக பாவத்தை அறிக்கையிட்டு சரி செய்து கொள்ளலாம் என்று வாழ்கிற வாழ்க்கை அல்ல. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் எடுத்த தீர்மானம். நான் மனம் திருந்தினேன், பாவத்தை அறிக்கையிட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், பசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றேன். அந்த பசுத்த ஆவிக்குள் நான் வளர வேண்டும், அந்த பசுத்த ஆவிக்குள் நான் வாழ வேண்டும், அந்த பசுத்த ஆவிக்குள் நிலைத்து நிற்க வேண்டும், அந்த பசுத்த ஆவி என்னை கண்ட்ரோல்ல வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த பசுத்த ஆவி என்னை வழிநடத்த வேண்டும், அந்த பசுத்த ஆவி எனக்கு போதிக்க வேண்டும், அந்த பசுத்த ஆவி என்னை உணர்த்த வேண்டும், அந்த பசுத்த ஆவி நான் செய்கிற தவறுகளை கண்டித்து உணர்த்தி என் வாழ்க்கையை மனமாறி அவருக்காக அவருடைய காரியத்திற்காக வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். அந்த பசுத்த ஆவி ஒவ்வொருவருக்கும் தேவை. இந்த மாம்சம் அழிக்கப்பட வேண்டும். பாவம் இந்த மாம்சத்தை டாமினேட் பண்ணக்கூடாது. பசுத்த ஆவி நம்முடைய மாம்சத்தை, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய வாழ்க்கையை டாமினேட் பண்ணுகின்ற கர்த்தராய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் நீர் மாறாத தேவன் என்று அவரை அறிந்திருக்கிற நாம் இந்த மாம்சம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இந்த மாம்சத்தினுடைய வீக்னஸ்களை பார்க்கும் பொழுது இந்த மாம்சத்தினுடைய வீக்னஸ்னாலே வேத வாசிப்பு குறைவாய் மாறும், ஜெபிக்கிறது குறைவாய் மாறும், தேவ பிரசங்கத்தை கேட்டாலும் அதை வாழ்வதற்கு விருப்பமில்லாமல் வாழ்கிற வாழ்க்கை, ஆலயத்திற்கு செல்லுவது விருப்பம் இருந்தால் செல்லுவது. எனக்கு அருமையானவர்களே, நீயும் நானும் போய்கொண்டிருப்பது நித்திய ஜீவனுக்கு போய்கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் ஜீவனை கொடுத்து பசுத்த ஆவியை அனுப்பி இருக்கிறார். பசுத்த ஆவி நம்மை தேற்றவும் பலப்படுத்தவும் வழிநடத்தவும் ஆதரிக்கவும் மூச்சு இருக்கிற வரையிலும் அவர் நம்மை சத்தியத்தில் வழிநடத்தவும் நமக்காக அருளப்பட்டிருக்கிற அந்த பசுத்த ஆவியை நாம் தரித்தவர்களாய், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய், அவர் என்னுடைய மாம்சத்தினுடைய கிரியைகளை அழித்து ஆவியின் கனியை கொடுக்கிற ஒரு விசுவாசியாயிருக்க என்னுடைய மாமிசம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஆவினால் பிறப்பது ஆவினால் இருப்போம் என்று இருப்பது என்பது இந்த பசுத்த ஆவினால் பிறப்ப வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், மகிமையின் தேவன், மாறாத தேவன். அந்த தேவன் அனுப்பின அந்த ஆவியை ஏற்றுக்கொண்டு அந்த ஆவியிலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அந்த ஆவிக்குள் வளர வேண்டும், அந்த ஆவிக்குள் வழிநடத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிக்கு அந்த பசுத்த ஆவி தேவை, பசுத்த ஆவியினுடைய வல்லமை தேவை, பசுத்த ஆவியினுடைய பலன் தேவை, பசுத்த ஆவியினுடைய வரங்கள் தேவை, பசுத்த ஆவியினுடைய சத்தியம் தேவை. பசுத்த ஆவி எச்சரிக்கின்ற அந்த எச்சரிப்பை சீரியஸாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசியாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பசுத்த ஆவிக்குள் மறுபிறவு தீத்து 3:5 இவ்விதமாக சொல்லப்படுகிறது. நாம் பாவம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய இரக்கத்தின்படியே மறு ஜென்மமாய் முழுகினாலும் பசுத்த ஆவியினுடைய புதுப்பிக்கிறதினாலும் நம்மை ரட்சித்தார். இந்த பசுத்த ஆவி நம்மை புதுப்பித்து இருக்கிறார். நம்மை ரட்சிப்பதற்காக கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இந்த ரட்சிப்பை காத்து கொள்வதற்காக பசுத்த ஆவி வந்து அருளப்பட்டு இருக்கிறார்.
அவர்தான் தினந்தோறும் நம்மை புதுப்பிக்கிறார். வசனத்தினாலே புதுப்பிக்கிறார். அவருடைய ஆலோசனையினாலே புதுப்பிக்கிறார். அவருடைய போதனையினாலே புதுப்பிக்கிறார். அவருடைய சரியான வழியை நடத்ததில் நம்மை புதுப்பிக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்கும் போது அவருடைய வார்த்தையினாலே அற்புதத்தை செய்து புதுப்பிக்கிறார். உயிர் மீட்சி கொடுக்கிறார். அதாவது உயிரை பெற்றுக் கொள்ளுகிறோம். அவருடைய வசனம் என் ஆத்துமாவுக்கு பலன். உள்ளான மனிதனின் பலன் அடைவதற்கு அவருடைய வார்த்தை எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பசுத்த ஆவியின் மூலமாய்த்தான் ஆவி, ஆத்துமா, சரீரம் புதுப்பிக்கப்படும். இந்த பசுத்த ஆவிக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு மனிதனும் பசுத்த ஆவியினாலே பலன் அடைந்து பசுத்த ஆவிக்காக கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி நமக்குள் வாசமா இருக்கிறது. அவர்தான் நம்மை புதுப்பிக்க வேண்டும். ரட்சிப்பை பெற்ற நாம் யாராலே ரட்சிப்பை பெற்றோம்? அந்த பெற்ற ரட்சிப்பை இழந்து விடாதபடி தொடர்ந்து நாம் அந்த ரட்சிப்பை காத்து கொண்டு வாழ வேண்டும் என்றால் பசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாதபடி வாழ முடியாது. ஆகவே இந்த பசுத்த ஆவி நமக்காக கொடுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை மீட்டபடினால ரட்சிக்கப்பட்டோம். தினந்தோறும் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். சிறிய சிறிய தவறுகளை செய்யும் போது கர்த்தர் நம்மை ரட்சித்துக் கொள்ளுகிறார். மனஸ்தாபப்படும் போது, பாவத்திற்காக பாவத்தை அறிக்கையிடும் போது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் முற்றிலுமாக மாற்றுகிறார். இந்த ரட்சிப்பை காத்து கொள்வதற்கு ரட்சிப்படைவோம். அதாவது இயேசு வரும்போது முற்றிலுமாக இந்த பாவத்தின் வேறு என்னுடைய சரீரத்திலிருந்து எடுக்கப்பட்டு ஆவியில் உற்சாகப்பட்டவனாய் இருப்பேன். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவர், அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறவர், அவர் ஜீவன் உள்ளவர். அவருடைய நாமத்தை உயர்த்த போற்ற கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். புதுப்பிக்கப்பட வேண்டும். யாராலே? பசுத்த ஆவியாலே, பசுத்த ஆவியினுடைய வரத்தினாலே, பசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே, பசுத்த ஆவி சகல சத்தியத்தில் நம்மை வழிநடத்துகிறதினாலே. எனக்கு பிரியமானவர்களே, இந்த பசுத்த ஆவியை குறித்து பேசி கொண்டிருக்கும் போது நீ உண்மையாகவே மறுபிறவு அடைந்திருக்கிறாயா? உன் ரட்சிப்பை காத்து கொள்வதற்கு தினந்தோறும் பசுத்த ஆவினாலே உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிறதா? அவருடைய புத்திரராய் இருக்கிறாயா? அவர் உனக்குள்ளே, உன் ஆலயத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் உன் சரீரத்தையும் உன்னுடைய ஆவியையும் உன் வாழ்க்கையும் டாமினேட் பண்ணுகிற ஒரே ஒரு கர்த்தர், அந்த கர்த்தர் அனுப்பின அந்த பசுத்த ஆவி உன்னை வழிநடத்துகிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசிக்க வேண்டும். 1 பேதுரு 1:23 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அழிவுள்ள வித்தியினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தியினாலே மறுபடியும் ஜெனிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வசனம் அது. வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன், ஒரே வல்லமுள்ள கர்த்தர், அவரே மாறாத கர்த்தர்,
அவரே ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தர். அந்த கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட நாம் இந்த ஜீவனுள்ள வசனமாகிய, இந்த தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்போ அழிவில்லாத ஒரு வசனத்தினாலே புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம். புதிய ஒரு வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம். பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதியதாயின. புதுப்பிக்கிறார் நம்மை பரிசுத்த ஆவி. அந்த புதுப்பிக்கிற பரிசுத்த ஆவி அவருடைய ஜீவனுள்ள வசனத்தினாலே ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி புதுப்பிக்கிறார். அதாவது பசுத்தத்தின் மேல் பசுத்தம் அடைகிறோம், விசுவாசத்தின் மேல் விசுவாசம் அடைகிறோம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் முன்னேறுகிறோம். கர்த்தராகிய தேவன் நம்மை புது வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இரண்டாவது பாயிண்ட், இப்படி மறுபிறப்பு, பரிசுத்த ஆவியின் மூலமாக மறுபிறப்பு அடைந்த நாம், அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லுகிறது என்றால், பரிசுத்த ஆவி விசுவாசிகளுக்குள் வாசம் பண்ணுகிறார். அப்போது நம்மோடு வாழ்வதற்கு ஆரம்பித்து விட்டார், துவங்கி விட்டார். நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவர் போதிப்பதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர் வசனமே நமக்கு ஆதாரமாய் மாற வேண்டும். அவருடைய வசனத்தினாலே நம்மை பலப்படுத்த வேண்டும். அவருடைய வசனம் நம்மை காக்க வேண்டும். அவருடைய வசனம் நமக்கு ஆறுதலாய் இருக்க வேண்டும். ஆகவே அவர் நமக்குள் வாழ்கிறார். யார் வாழ்வது? வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தராகிய தேவன், திரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இந்த கிருபையின் காலத்திலே இந்த பரிசுத்த ஆவி நமக்காக போராடுகிறவர், நமக்காக வாழ்கிறவர், நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறவர். அந்த பரிசுத்த ஆவி வழிநடத்துகிறது மாத்திரமல்ல, போதிக்கிறது மாத்திரமல்ல, நமக்குள்ளே தங்கி வாசமாயிருக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாது இருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாது இருக்கிறீர்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்று அறியீர்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் மாறாதவர், உனக்குள்ளே வாசமாய் இருப்பதற்காக வந்திருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார். அப்போ இந்த உள்ளே இருக்கிற, எனக்குள்ளே வாழ வந்த அந்த பரிசுத்த ஆவி கனத்துக்குரியவர். அவருக்குத்தான் எல்லா அத்தாரிட்டியும் இருக்கிறது என் வாழ்க்கையின் மீது, என் பாவத்தின் மீது, என் வருங்காலத்தின் மீது, என்னுடைய நித்திய ஜீவனுடைய வாழ்க்கையின் மீது. சகலத்தையும் போதித்து பரலோகத்திற்கு கொண்டு போகிற அந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ளே வாசமா இருக்கிறார். அவர் வாசமா இருக்கிறவர் கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர், ஆசீர்வாதத்தின் ஊற்று. என் ஆவி, ஆத்துமா, சரீரம் சுத்தமாய் இருக்க வேண்டும், பசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று எனக்குள்ளே இருந்து வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவி கண்காணிக்கிறார், போதிக்கிறார்.
இதுதான் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டியது. வாசமாய் இருக்கிற கர்த்தருக்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு வாழ்ந்து காட்டுகிறோம். கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே இருக்க, நம்மோடு வாழ அவர் வாசமாய் இருக்கிறார். அவர் என்னோடு கூட. நீ எங்க போனாலும், தூங்கினாலும், நடந்தாலும், நீ படுத்தாலும், நீ வேலை செய்தாலும், எல்லா நேரத்திலும் உனக்குள்ளே வாசமாய் இருக்கிற அந்த பசுத்த ஆவி பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அருளப்பட்டவர், அந்த அருளப்பட்டவர் எனக்குள்ளே வாழ்கிறார் என்ற அந்த உணர்வு ஒவ்வொரு விசுவாசிக்கு இருக்க வேண்டும். அந்த உணர்வில் வாழ வேண்டும். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பசுத்த ஆவினுடைய ஆலயமாய் இருக்கிறீர் என்றும், நீங்கள் உங்களுடையவர்களாய் அல்ல என்றும் அறிவீர்களா? நீயே உனக்கு சொன்ன இல்ல, இந்த இருக்கிற இந்த பாடி, இந்த மாம்சம் பூமியிலிருந்து எடுக்கப்பட்டது, அது பூமிக்கு திரும்பி செல்லும். இந்த ஆத்மா கர்த்தரிடத்தில் இருந்து வந்தது, அது கர்த்தரிடத்திலே திரும்பி செல்லும். எல்லா அதிகாரத்தையும் வைத்திருக்கிறவர் அவர்தான். எனக்கு ஒரு அதிகாரம் இந்த உலகத்துல இல்லை. இன்றைக்கு இரவு நேரத்தில் மூச்சு போனால் இது டெட் பாடி. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டதன்படி வாழும் போது, பசுத்த ஆவி எனக்குள்ளே வாழும் போது, அவர் என்னை நித்தியத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறார். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால பெற்று உங்களில் தங்கி இருக்கிற பசுத்த ஆவினுடைய ஆலயமாயிருக்கிறது என்று. அப்போ உன் சரீரம் தேவனுடைய ஆலயம். அதை சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும், அதை பசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும், அதை ஜாக்கிரதையோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த சரீரத்தின் மூலமாக கர்த்தரை துக்கப்படுத்தக்கூடாது, கர்த்தரை நோகப்படுத்தக்கூடாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன். அவருடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாமம், மகிமையின் நாமம். உங்கள் சரீரம், ஒவ்வொருடைய சரீரமும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. ஜாக்கிரதையா இருக்கணும். உள்ளே இருக்கிறவர் பெரியவர், உள்ளே இருக்கிறவர் கண்டிக்கிறவர், உள்ளே இருக்கிறவர் வாழ்கிறவர், உள்ளே இருக்கிறவர் போதிக்கிறவர், உள்ளே இருக்கிறவர் வசனத்தின் இயேசு சொன்ன அந்த வசனத்தையே ஞாபகப்படுத்துகிறவர், உயிர் மீட்சி கொடுக்கிறவர், தட்டி எழுப்புகிறவர், குற்றம் செய்யும் போது உடனே கண்டிக்கிறவர். அவர் உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு கனத்துக்குரியவர். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தீமோத்தேயு 1:14, 2 தீமோத்தேயு 1:14. உன்னிடத்தில் ஒப்பிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பசுத்த ஆவினாலே காத்துக்கொள். காத்துக்கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பசுத்த ஆவினாலே காத்துக்கொள். அப்போ அந்த பசுத்த ஆவி உன்னை காத்து கொள்ளுகிறார். உன்னை காத்து கொள்ளுவதற்கு தான் உன் ஆத்மாவை காத்துக்கொள்ள, உன் ஆவியை காத்துக்கொள்ள, உன் சரீரத்தை காத்துக்கொள்ள, ஏன் ஒட்டுமொத்தமாக உன் வாழ்க்கையே காத்துக்கொள்ள. அவர் உள்ளே இருக்கும் போது அவர் எப்போது காத்துக்கொள்வார். அவருக்கு நான் கீழ்ப்படியும் போது என் சரீரம் அவருடைய ஆலயமாய் இருக்க வேண்டும். என்னுடைய சரீரத்தில் கிறிஸ்து என்னும் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும்.
என் வாழ்க்கையில் நான் ஒரு ஜீவனுள்ள சாட்சி உள்ள ஒரு பிள்ளையாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன். அந்த பரிசுத்த ஆவி காத்து கொள்ள வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டிய கடமை என்ன? அவருக்கு உண்மையாயிருக்க வேண்டும். அவர் போதிக்கிறதை சீரியஸாக எடுத்து அவரோடு வாழ வேண்டும். அவர் பேசுகிற, வழி நடத்துகிற அந்த சகல சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவர் வழியில் நடக்க வேண்டும். அவரோடு வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அவர் என்னை காத்துக் கொள்வார். ஒன்று, இந்த அசுத்த ஆவி என்னை டாமினேட் பண்ணக்கூடாது. இந்த அசுத்த ஆவி எனக்குள்ளே இருக்கிற, வாசமாய் இருக்கிற அந்த பசுத்த ஆவிக்கு விரோதமாய் நான் காரியத்தை செய்தால் பிசாசுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். பிசாசினுடைய ஆவி என் சரீரத்தை டாமினேட் பண்ண வருகிறது. அதை விட்டு கொடுக்க கூடாது என்று தான் போதிக்கிறவர் உள்ளே இருக்கிறார், ஜீவிக்கிறவர் உள்ளே இருக்கிறார், வல்லமை கொடுக்கிறவர் உள்ளே இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிறவர் பசுத்த ஆவி எனக்குள்ளே வாசமாய் இருக்கும் போது அவருக்குத்தான் என் வாழ்க்கையில முற்றிலுமாக முழு மனதோடு நான் அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்திருந்தால் உன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்குமானால் அவர் எங்கு வாழ்கிறாரோ அவர் எதிர்பார்ப்பது எது என்றால் பசுத்தம், பசுத்த வாழ்க்கை. பசுத்தத்தில் வளர வேண்டும், பசுத்தத்தில் வாழ வேண்டும். அப்போ அந்த ஆவி நம்மை காத்து கொள்ளுகிறார். அந்த ஆவி காத்து கொள்ளுகிற அடைக்கலத்துக்குள் இருக்கிறோம். பசுத்தாவி ஒரு காலத்திலும் அசுத்தாவிக்கு உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். நம்முடைய சிந்தனைகளை கெடுப்பதற்கு அசுத்தாவி வரும். சிந்தனை கெடுப்பான், சிந்தனையிலிருந்து இதயத்திற்கு போவான், இதயத்திலிருந்து ஆத்மாவுக்கு போவான். எல்லாம் நம்முடைய சரீரம் பாவம் செய்வதற்கு தூண்டி விடுவான். இதெல்லாம் எதிர்த்து நீ வாழ வேண்டும் என்றால், உள்ளே இருக்கிற பசுத்தாவி உன்னை காக்க வேண்டும் என்றால், அவர் வழி நடத்துகிற அந்த சத்தியத்துக்குள் முழு மனதோடு முழு ஆவியோடு நாம் வளர வேண்டும், வாழ வேண்டும். ரெண்டு காரியங்களை பார்த்தோம். பசுத்த ஆவினாலே மறுபிறவு. தலைப்பு பசுத்த ஆவியினுடைய கிரியைகள். இந்த உலகத்திலே அவர் வந்து விசுவாச வாழ்க்கையிலும் சபை கூடுகளிலும் சபையின் மத்தியில் அவர் என்ன கிரியை செய்கிறார்? விசுவாசி மனம் மாறிய பிறகு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறப்பதற்கு பசுத்தாவி உதவி செய்கிறார். அடுத்தது, பசுத்தாவி நம்முடைய வாழ்க்கையில் என்டர் ஆகிறார். நம்முடைய சரீரமே அவருடைய ஆலயமா மாறுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இந்த 2 பாயிண்ட் இன்றோடு நான் முடிக்கிறேன். வாசமாயிருக்கிற கர்த்தருக்கு, ஆவியானவருக்கு கனத்தை கொடுக்கிறாயா? அவர் போதிக்கும் போது ஏற்றுக்கொள்ளுகிறாயா? பசுத்தாவி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்கிறார். பாவத்தை எதிர்த்து வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரேயனாகிய இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், வல்லவர், மாறாதவர், ஜீவிக்கிறவர்,
உம்முடைய நாமத்தை உயர்த்தி போற்றி மகிமைப்படுத்துகிறேன். 2 காரியங்களை பிசாசு எதிர்த்து நிற்க எங்களுக்கு பசுத்த ஆவி தேவை. ஆகவே பசுத்த ஆவியினுடைய கிரியைகளை குறித்து, முதலாவது ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறப்பது, ஆவினாலே புதுப்பிக்கப்படுவதற்கு ஜீவனுள்ள வசனத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆதரிக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். நீங்களே தேவனுடைய ஆலயம். ஆமா, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த பசுத்தாவிக்கு கனத்தையும் மகிமையும் கொடுக்கிற பிள்ளைகளாய், அவருடைய சத்தியத்தில் வாழ்கிற பிள்ளைகளாய், அவர் வசனத்தை போதிக்கும் போது ஏற்றுக்கொண்டு வாழ்கிற பிள்ளைகளாய் இருக்க கிருபைத்தார். என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பசுத்தாவியோடு வாழ கிருபைத்தார். ஆசீர்வதியம். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.